Hello friends, welcome to Graphic Genie. In this tutorial, I am going to show you how I used to create zombie effect. Before starting the video, I request you to subscribe to my channel so that only you receive the notification when we upload the video. The entire video will be only in Tamil. If you does not know Tamil, no problem. We provide the subtitles for the languages English and the Hindi. Without wasting the time, let's get start the video. இந்த மாதிரி ஸ்டோக் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான கிராஃபிக் ஜெனி அந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் பை பண்ணதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். இப்போ வந்து நான் இமேஜ் சைஸை வந்து 300 ரெசோலேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிக்சலோட குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ரெசோலேஷன் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஃபோட்டோ வந்து ஃபோனில் எடுத்தால் கூட நீங்கள் ரெசோலேஷன் 300 வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரெசோலேஷன் எப்படி இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறதுக்குனா குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு லேயர் மாஸ்க், அதாவது வந்து செட் அண்ட் மாஸ்க், செலெக்ஷன் அண்ட் மாஸ்க்கை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் CC 2020. இதில் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் செட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்களாம் ஆல்ரெடி இது மாதிரி வீடியோலாம் அதிகமாக போட்டு வந்திருக்கோம். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், முன்னாடி போட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்காக தான் வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து டுட்டோரியல் மாதிரி சொல்கிறோம். நாங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸாக தான் சொல்கிறோம். என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்னால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட பார்க்கலாம். எஜுகேஷன் பர்பஸ்னால் நாங்கள் வந்து டெய்லி கிளாஸஸ் மாதிரி, அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களால் பார்க்க முடியும், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து நெயில் அப்புறமா வந்து லிப்ஸ் எல்லாம் வந்து பிளாக் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு பார்த்துக்கிட்டு, இங்கே ஒயிட் இருந்தால் நம்ம பிளாக் செலக்ட் பண்ணிக்கணும், பிளாக் இருந்தால் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே பிளாக் வரணும்னா ஆல்ட்டை யூஸ் பண்ணி லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஊண்டு, அதாவது வந்து இந்த ஊண்டுன்னுவாங்க, பிளட் ஊண்டுன்னுவாங்க. இதை நான் வந்து PNG ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணேன். வேணுன்றவங்களுக்கு லிங்க் இருக்குது. பண்ணிவிட்டு கண்ணை தாண்ட ஒரு கிழிச்சிருக்கிற மாதிரி அடையாளத்துக்காக நான் அதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ctrl+T கொடுத்து வாம்ப் பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷனை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானது அது வந்து தாடைக்கு ஏற்ற மாதிரி, அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ அந்த ஊண்டு வந்து உண்மையாக இருக்க வேண்டி நான் வந்து ஒரு டெக்ஸ்சர் அப்படின்வாங்க, இது வந்து ஒரு பேப்பர் டெக்ஸ்சர், இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நான் குயிக் செலெக்ஷன் டூல் மூலிமா செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்சர் ஒன்றை எடுத்துன்னு போயிட்டு நான் அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பிளட் ஆட் பண்ணால் ஒரு உண்மையான அதாவது வந்து கிழிச்சிருக்கு, தாடையை கிழிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் அந்த டெக்ஸ்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து உன்னிப்பாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு தோல், அதாவது வந்து தோலை வந்து கிழிச்சா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நோட் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு பக்கமும் செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டெக்ஸ்சருக்கு வந்து நான் லேயர் மாஸ்க் ஆல்ட்டை பிடிச்சிட்டு லேயர் மாஸ்க் கொடுத்தா பிளாக் ஆகிடும். பிளாக் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆப்போசிட் ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒப்பாசிட்டி வச்சுட்டு அந்த அலைன்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணால் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளட் ஆட் பண்ணோம்.
இங்கிலீஷ் டியூட்டோரியலில் நிறைய வீடியோ பார்த்துட்டேன். அதில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோலேயே உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு பிளட்டை ரியலிஸ்டிக்காக உருவாக்கத்துன்றது. அப்படி புரியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ரியலாக எப்படி பிளட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்துட்டவே தோணும் ஒரு ஐடியா வந்துடும் எப்படி வந்து பிளட்டை க்ரியேட் பண்ணுறது, இவ்வளோ தானேண்டா அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பிளட்டு நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றத ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆட் பண்ணவே பிளட்டுன்றது ரியலிஸ்டிக்காக வந்துடும். இப்போ நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஃப்ளஷ் இருக்கிறதுக்காக நான் ஒரு மீட் எடுத்துக்கிறேன். மீட் எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லேயர் மாஸ்க் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படின்ற க்ரியேட் பண்ணுறது. தெரியாதவங்களுக்கு பல வீடியோ போட்டு நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது அதை விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிளட்டு க்ரியேட் பண்ண போகிறல அதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக வந்து நான் அக்யூரேட்டான கலர் அதை கோடுன்னுவாங்க. உங்களுக்கு இப்போ பார்க்க போகிறீங்க அதுவே தெரியும். கலர் கோடுன்னுவாங்க. அந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு செலக்ட் ஆகுது. அதாவது வந்து அந்த பிளட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பிளட்டு ரெட்டு எல்லாம் குழம்பு பிளட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த கோடை நான் வந்து லிங்க்கில் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது செக் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மட்ச் டூவில் வச்சு ஸ்மட்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஸ்மட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது வந்து பிளட்டு பட்டதுக்கான அடையாளம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பிளட்டை உருவாக்குறது அதாவது வந்து உருவாக்குவோம். அதையும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். இது இப்போ தான் இம்பார்ட்டண்டான விஷயம். இவ்வளோ நேரம் பார்த்ததுலே ரியலிஸ்டிக்காக பிளட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது தான். அதை பண்ணிட்டாவே நம்ம க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி பல மேனிப்புலேஷன் ரெடி பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்மளோட மைண்டுக்கு என்ன வருதோ நம்ம பண்ண வேண்டியது தான். அதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.
இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத இருந்தவங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக பிளட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது அழகாக புரிஞ்சிட்ருக்கோம். இதை வந்து இது டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் ரியலிஸ்டிக் டியர்ஸோட கான்செப்ட் தான் நாங்கள் வந்து பிளட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எல்லாம் தண்ணி, அதாவது லிக்விட் ஸ்டேட்லேயே தான் இருக்குதுன்னு இதுதான் யூஸ் பண்ணோம். ஆனால் ஓகே ஆகிடுச்சு, அதனால தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு அழகாக புரிஞ்சுட்ருக்கோம் எப்படி ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணுறதுன்னு. புரியாதவங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவோம். நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்லாம் வந்து தமிழ்லேயே தான் போடுறோம். ஏன்னா வந்து இங்கிலீஷில் நிறைய பேர் போடுறதுக்கு பிக்சர் ஃபன் எக்ஸட்ரா நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஆனால் தமிழில் போடுறதுக்கு ஒரு சில சேனல்ஸ் தான் இருக்குது. பேர் சொல்ல விரும்பல, 2 சேனல் தான் இருக்குது, 2 இல்லை 3 சேனல் தான் இருக்குது. அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஃபோட்டோஷாப்னாவே இங்கிலீஷ், அதாவது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊரில் இன்ஸ்டாகிராம்லாம் அதிகமாக வந்துடுச்சு. ஃபோட்டோஸ் மேக் பண்ணி போடலாம், மேனிப்புலேஷன்ஸ் மேக் பண்ணி போடலாம். தொடர்ந்து பாருங்கள், எங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நல்லா இல்லைனாலும் சொல்லலாம், ஒன்று தப்பு இல்லை, மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க, மாற்றிப்போம். இன்னும் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ்லாம் தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபில்டர்ஸ்னாவே நம்ம யூஸ் பண்ணுறது தான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாது. இப்போ வந்து நம்ம கிளியராக முடிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது, நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து அதை நான் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி ஃபார்மேட்டை சேவ் பண்ணுறது ஏன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம மேக் பண்ணது ஒண்டி கரெக்டாக இருக்கும். அதை ஒண்டி சேவ் பண்ணது ஒண்டி எடுத்து நம்ம எது பேக்ரவுண்ட் வேணால் போட்டுக்கலாம். இந்த பேக்ரவுண்டுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பை பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்துருங்க. இந்த வீடியோ டாப்பிக்லேயே நாங்கள் ஒரு போஸ்ட் பண்ணிருப்போம், அதில் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இல்லைனா எனக்கு வந்து ஒரிஜினல் தண்டா வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட், அதாவது வந்து பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்றும் ஒரு 500 600 இருக்கும். காசு கட்டி வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபில்டர் யூஸ் பண்ணி, அதாவது வந்து கலரைஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தான் ஃபில்டர்னுவாங்க. நம்மளுக்கு எப்படி வேணுமோ பண்ணுறது தான் ஃபில்டரு. கேமரா ரா ஃபில்டர் ஒன்றும் கிடையாது, எக்கச்சக்கமான ஃபில்டர் இருக்குது. லைக் கூகுள், நைக்ரோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்லாப்ஸ் எக்ஸட்ரா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் வந்து போடணும்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து போடுவோம். ரீச் அதிகமாக கிடைக்கல, அதனாலே வந்து ஏன்டா நம்ம போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து யூடியூப்பில் நாங்கள் சர்வே ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதை நாங்கள் சப்ஸ்கிரைப் வருதோ இல்லையோ, வியூவர்ஸ் வருதோ இல்லையோ, எங்களுக்கு பிடிச்ச ஜாப் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து
நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கேமரா ஃபில்டர் வந்துடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு நல்ல டுட்டோரியலோடு சந்திக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until signing off, thanks for watching. Cheers.